ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பெற்ற திசையில் தந்தையாக வந்து உற்ற என் குருநாதரே, முற்ற திசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி, வேதத்தை ஓதினாலே புண்ணியம், வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை எவ்வாறு திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு அந்த யமபடரின் அச்சத்தினை மாற்றி நம் எல்லோரையும் அந்த சொர்ணலோகத்தில், அந்த விண்ணுலகத்தில், அந்த கைலாயத்தில் ஏற்றி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு அந்த அருள்வர்ஷிப்பை வழங்கியிருக்காங்க. முதல்ல வாசகங்களை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 231, பழைய அச்சுநூல், பக்கம் எண் 168. சாதிகளின் கர்த்தாவே, மனிதனை இறைவன் படைத்தது நித்தியத்திற்கு. ஆனால் மனிதன் யமனிடம் மாட்டி அவமானப்பட்டு தொலைய பழகிக்கொண்டான். யமபடரை மிதித்து ஏறும் மெய்ச்செயலை ஒரு சினிமா மாதிரி மட்டமாக நினைத்து கொண்டான். யமபடரை மிதித்து ஏறும் மெய்ச்செயலை ஒரு சினிமா மாதிரி மட்டமாக நினைத்து கொண்டான் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. இந்த திருவாக்கியத்தில் நமக்கு மிக மிக எளிமையாக அதை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அந்த அருள்வர்ஷிப்பை. அப்போ அந்த யமனை வெல்லுகின்ற சக்தி எப்படி திருமறையாக இருக்குது என்பதை நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா? இன்னொரு தடவை படிங்க. மனிதனை இறைவன் படைத்தது நித்தியத்திற்கு. நம்ம எதற்காக வந்தோம் அப்படின்னா அந்த நித்திய வாழ்விற்காக தானே வந்தோம். இப்போ மனிதனை படைத்தது எதற்காகனா அந்த நித்தியத்திற்காக. ஆனால் மனிதன் யமனிடம் மாட்டி அவமானப்பட்டு தொலைய பழகி கொண்டான். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, யமங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவமானப்பட தான் எனக்கு ஆசையாக இருக்கே தவிர, சிவனிடம் சிக்கி அந்த பேரின்பத்தில் வாழ எனக்கு முதல்ல அந்த இச்சை வரமாட்டேங்குதுங்க. அதை தான் இங்கே தெய்வம் அவங்க குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ அந்த யமனிடம் சிக்கி அவமானப்பட்டு தொலைய பழகி கொண்டான். ஆமாம், அந்த பழக்கத்துக்கே போயிட்டேன் நான். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, நம்முடைய நிலைப்பாடு. அதான் என்னுடைய நிலைப்பாடாக நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு தடவை படிங்க. மனிதன் யமனிடம் மாட்டி அவமானப்பட்டு தொலைய பழகி கொண்டான். ஆமாம், யமபடரை மிதித்து ஏறும் மெய்ச்செயலை ஒரு சினிமா மாதிரி மட்டமாக நினைத்து கொண்டான். அப்போ அந்த யமங்கிட்ட மாட்டி அவமானப்பட்டு நிற்கிற எனக்கு அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்னாக்கா, அதை தான் இங்கே நமக்கு சொல்லி வர்றாங்க. அந்த யமபடரை மிதித்து ஏறும் மெய்ச்செயல். அப்போ அந்த யமபடரை அந்த
அவமானப்பட்டு பழகிட்டேன் அல்லவா, ஆமா. அதை வந்து மிதித்து ஏறுகிறது மெய்ச்செயலாக இருக்குதுங்க. அந்த வேலையை தெய்வம் அவங்க செய்கிறாங்க. நம்மளால் முடியுமா? முடியாது. நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் போதும், நமது தெய்வம் அவர்கள் அதை பார்த்துக்கிறாங்க. நமது தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைந்தால் போதும் அல்லவா. அப்போ அது அந்த மெய்ச்செயலாக இருக்குது. அப்போ அந்த அந்த யமனை மிதித்து ஏறுகின்ற வல்லபம் எங்கே இருக்குதுன்னா அந்த மெய்ச்செயலில் இருக்குது. அப்போ அது மெய்ச்செயல், அது மெய்யாக இருக்குது, அது செயலாக இருக்குது. அப்போ இது நம்ம வேதமாமறைகளில் பல இடங்களில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அது ஒவ்வொன்றும் வேதத்தின் சிறப்பாகவே நமக்கு அதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ மெய்ச்செயல், மெய். அப்போ அந்த மெய் என்பது மக்கள் உள்ளங்களில் அந்த சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அல்லவா. அப்போ அந்த மெய் கிரந்தமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நான் மெய்யின்னு எதை காமிச்சிக்கிட்டு இருந்தேன்? ஏன் உடம்பை காமிச்சிக்கிட்டு இருந்தேன் மெய்யின்னு. ஆனால் இதுக்கு பேரா மெய்யே? இது பொய். இது பொய்யான உடலை மெய் என்னும் வேச புலையர்கள் அறியாத பூதச்சஞ்சீவி என்று நமக்கு ஆனந்த கழிப்பில் வழங்கியிருக்காங்கல்லவா. அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் விரிவாக இதெல்லாம் நம்ம பங்கி கொண்டு இருக்கோம். அப்போது பொய்யை போய் நான் மெய்யின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ மெய் வந்து எது? கிரந்தமாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க. அது ஆதிமை உதயபூரண வேதாந்தம். அது மெய் என்பது வழிநூலாக இருக்குது, மெய்வழி நூலாக இருக்கிறது. அது பழமை மெய் கிரந்தமாக இருக்கிறது. மான்மியத்தில் எடுத்து பேசி வர்றாங்கல்லவா. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த செயல், அது செயலில்லாத வாசகமே கிடையாது. இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது என்று ஒவ்வொரு வாசகத்தையும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக எடுத்து அருளி வச்சிருக்காங்க அல்லவா. ஆக அந்த யமனை மிதித்து ஏறுகின்றது அந்த மெய்ச்செயல். ஆக அந்த மிதித்து ஏறுகின்ற அந்த மெய்ச்செயலை நமக்கு தெய்வம் அவங்க அந்த திருமறையாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை யமனை மிதித்து ஏற வைக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.